இன்றைக்கி டிஃபன் சாம்பார் செய்ய போகிறோம். இது இட்லி, தோசை, பொங்கலுக்கெல்லாம் நல்லா சுவையாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 150 கிராம் பருப்பை 2 தடவை அலசிட்டு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ நம்ம வேக வைக்க ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். மைசூர் பருப்பு சீக்கிரமே வெந்துடுங்க. நம்ம குக்கரில் சேர்க்கணும் கூட அவசியம் இல்லை. இது வந்து சாம்பாருக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூட 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. அடுப்பை வச்சுக்கலாங்க. பருப்பு கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 8 பூண்டு பல் உரிச்சிருக்குங்க, அதையும் இது கூட சேர்த்துடலாம். 3 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். கொஞ்சமாக பெருங்காய கட்டி சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு இப்போ வேண்டாம்னா நீங்கள் தாளிக்கும் போது பெருங்காயத்தில் கூட சேர்த்துக்கலாம். 3 கத்திரிக்காய் எடுத்துருக்கேங்க, பொடிசாக கட் பண்ணி நம்ம பருப்போட சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு வந்து இந்த காயின்னு இல்லைங்க, நீங்கள் முருங்கைக்காய், கேரட், பீன்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. நல்லா பருப்பு நல்லா வேகட்டும். பருப்பு நல்லா வெந்துடுச்சுங்க. நம்ம இந்த கத்திரிக்காயெல்லாம் கரண்டியால மசிச்சு விட்டுக்கலாம். சாம்பார் தாளிச்சிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு 1/4 ஸ்பூன். கடுகு நல்லா பொரிஞ்சிருக்குங்க. இப்போ வெந்தயம் 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. இதை வந்து ரொம்ப பொடிசாக கட் பண்ணாமல் கொஞ்சம் முழுசு முழுசாக சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கட்டும். இது கூடவே 4 காஞ்ச மிளகாய். பருப்பு வேக வைக்கும் போது நான் பெருங்காய கட்டி சேர்த்துட்டேங்க. இங்கே சேர்க்கலன்னா இப்போ இந்த டைமில் பெருங்காயத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் மல்லி இலை, வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் சேர்க்குறேங்க. நீங்கள் சாம்பார் பொடி சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகட்டுங்க. ஒரு 2 செகண்ட் நல்லா வதக்கிக்கலாம். வேக வச்ச பருப்பை இப்போ சேர்த்துக்கலாங்க. மிளகாய்த்தூளோட சேர்த்து பருப்பெல்லாம் நல்லா கிண்டி விட்டுடலாம். இப்போ இது கூட 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்க்குறேங்க. நான் வந்து சாம்பார் கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு தண்ணியாக வேணால் இன்னும் ஒரு 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கலாம். உப்பு வந்து பருப்பு வேக வைக்கும்போது கொஞ்சம் சேர்த்துருந்தோம். இப்போ பத்தலைன்னு கொஞ்சமாக சேர்க்குறேங்க. இப்போ சாம்பார் 5 நிமிஷம் கொதிக்கட்டும். சாம்பார் நல்லா கொதிக்குதுங்க. கடலை மாவு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டி முட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கடலை மாவு கரைச்சி சேர்க்கறதுனால சாம்பார் வந்து நல்லா குழகுழப்பாகவும் இருக்குங்க. சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடலை மாவு வேண்டான்னா நம்ம இட்லி ஊற்றுற மாவு கூட ஒரு கரண்டி அளவு கரைச்சி ஊற்றிக்கலாங்க. சாம்பார் நல்லா கெட்டியாகும். கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறம் சாம்பார் ஒரு கொதி வந்தால் போதும். இட்லி, தோசை, பொங்கலுக்கெல்லாம் நல்ல சுவையான சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல் கிளிக் கொடுங்க.